புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி சம்பவத்தை கண்டித்து இரண்டாவது நாளாக கொட்டாம்பட்டி பகுதியில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். விவரங்களை கேட்கலாம். ரமேஷ், இப்ப அங்க இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கு? பொன்னமராவதியில இந்த பரபரப்பான சூழல் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டதா? வணக்கம் மனோஜ். அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு சமுதாயம் குடி தொடர்பான ஒரு அவதூறு பரப்பும் வகையில் ஆடியோ வெளியிட்டதாக சமூக வலைதளங்கள் பரவியது. அதன் எதிரொலியாக அந்த சமுதாய மக்கள் தொடர்ச்சியாக புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்தடுத்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று மதுரை மாவட்டத்தின் சந்திப்பில் இருக்கக்கூடிய எல்லையில் இருக்கக்கூடிய புழுதிப்பட்டி என்னும் இடத்தில் 3 மணி நேரமாக 4 வழிச்சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்போது மதுரை மாவட்ட போலீசார் மற்றும் திருச்சி, சிவகங்கை உள்ளிட்ட 3 மாவட்ட போலீசாரும் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தி உறுதியாக குற்றவாளிகளை கைது செய்துவிடுவோம், அதற்கு எங்களுக்கு நேரம் வேண்டும், 36 மணி நேரங்கள் எங்களுக்கு ஒதுக்குங்கள் என கூறி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தொடர்ந்து நேற்று கலைந்து சென்றனர். இன்றும் அதாவது குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என கூறி சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நரி பகுதியிலிருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட சமுதாய பொதுமக்கள் பேரணியாக, அதாவது கொட்டாம்பட்டி 4 வழிச்சாலையில் தற்போது அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வராங்க. சுமார் 12 கிலோமீட்டர் தூரம் இவர்கள் நடந்தே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் இங்க ஒரு அசாதாரண சூழல் நிலவி வருது. அந்த குற்றவாளிகளை இன்னும் கைது செய்யாத கண்டித்து பொதுமக்கள் எழுந்து செல்லாமல் மதுரை சென்னை தேசிய 4 வழிச்சாலையில் மறியலில் ஈடுபட்டு வர்றாங்க. இதனால சுமார் 1.5 மணி நேரங்களுக்கு மேலாக மதுரை சென்னை போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா பயணிகள் மிகவும் பாதிப்படுத்திருக்காங்க. சம்பவ இடத்துல மதுரை எஸ்பி மணிவண்ணன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வர்றாரு. தொடர்ந்து அவங்க கிளம்பி செல்லாம அவங்களோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வர்றாங்க பொதுமக்கள். ரமேஷ், இந்த பொன்னமராவதி சம்பவத்தை கண்டித்து பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறீங்க. அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் உயர் அதிகாரிகளை சந்தித்தோ இல்லை சம்பந்தப்பட்டவர்களை சந்தித்தோ இல்லை மாவட்ட ஆட்சியரிடமோ கொடுப்பதற்காக ஏதாவது ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறதா? இவங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க? நிச்சயமா மனோஜ். அதாவது நேற்றே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய கோரிக்கைகள் அதாவது உங்களுடைய சமுதாயத்தை பற்றியும் சமுதாய பெண்களை இழிவாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி பொன்னமராவதி காவல் நிலையம் உள்ளிட்ட இடங்கள்ல ஏற்கனவே புகாரும் கொடுத்துருக்காங்க. அதனை தொடர்ச்சி காவல்துறை நடவடிக்கை எடுக்கல, எங்களை சமுதாய மக்களை இழிவுபடுத்தியவங்களது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு இவங்க அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. நேற்றும் மதுரை மாவட்டத்தில் கொட்டாம்பட்டி பகுதியில் தென்மண்டல காவல்துறை ஐஜி சண்முகராஜேஸ்வரன் தலைமையில் ஒரு பார்வையிட்டெல்லாம் சென்றாங்க. இந்த பகுதியில் எந்த மாதிரி இருக்குன்னு ஆய்வு பண்ணிட்டு போனாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு அருகில் உள்ள சிவகங்கை மாவட்ட பகுதியிலிருந்து தன்னெழுச்சியா வந்த பொதுமக்கள் இந்த இடத்துல இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. ஆனா எஸ்பி மதுரை எஸ்பி மணிவண்ணன் சார் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா பேச்சுவார்த்தை தொடர்ந்து அவங்க கிளம்பி செல்லும் மாதிரி இதுக்கான அறிகுறிகள் எதுவும் தென்படவில்லை. அதனால ஒரு அசாதாரண சூழல் அந்த இடத்துல நிலவி வருது.